மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 ஆழிக்கு இணை இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1வது தமிழ்தாய் ஐம்பெருங்காப்பியங்களை டாஸ் அணிந்துள்ளாள். விடை அணிகலன்களாக. 2வது பெரிய கப்பல்கள் டாஸ் மீது செல்லும். விடை ஆழி. 3வது முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. விடை 3+ தமிழ். 4வது தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இத்தொடரில் தன் என்னும் சொல் டாஸ் குறிக்கிறது. விடை கடலை. பாடலின் பொருள் உணர்ந்து தொகை சொற்களை விரித்து எழுதுக. 1வது முத்தமிழ். விடை இயல் இசை நாடகம். 2வது முச்சங்கம் முதல் இடை கடை. 3வது முச்சங்கு வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம். அடுத்து குருவினால 1வது கொஸ்டின். தமிழ் யாரால் காக்கப்பட்டதாக தமிழழகனார் கூறுகிறார். விடை தமிழ் சங்க புலவர்களால். யாரால் அதை அடிச்சுட்டு சங்க புலவர்களால் காக்கப்பட்டதாக தமிழழகனார் கூறுகிறார். இது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து 2வது கொஸ்டின். இரட்டுற மொழிதல் அணி என்பது யாது. விடை பக்கம் எண் 6. 6வது பக்கத்துல இரட்டுற மொழிதல் அணி அந்த ஹெட்டிங் கீழே ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி ஆகும். இதனை சிலேடை என்றும் கூறுவர். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினா 2வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். சிறுவினா தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழழகனார் கூறுவன யாவை. விடை பக்கம் எண் 6. 6வது பக்கத்துல பாடலின் பொருள் ஹெட்டிங் கீழே தமிழ் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கடல்னு இருக்கா அந்த ஹெட்டிங்கும் எழுதணும். தடுத்து நிறுத்தி காக்கிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது சிறுவினா 1வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.